ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னலாம் நினச்சேன். நான் வந்து ட்ரீமில் கூட இந்த மாதிரி பண்ணும் அந்த நாதாரி நாய், பொம்பளைட்ட வாங்கி திங்கிற நாய் ஏமாத்தி அப்படின்ட்டு ஒரு நாள் கூட நான் நினச்சே பார்க்கல. 6 வருஷமாக ஃப்ரெண்டு. எங்களை கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர சொன்னார். திருப்பூரில் இருக்கிறேன்னு சொன்னார், வாங்கன்னு சொன்னார். இவ்வளோ நிறையா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார். ஒரு லேண்ட் விஷயமா எங்கள் மாமாட்ட கூட அவரோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு, பிருத்விட்ட பேசியிருக்காரு. ஆனந்த் எப்போவுமே பேசுவார், ஏதாச்சும் வாழ்த்தெல்லாம் சொல்லணுன்னா பேசுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நாயாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அவனுக்கு பிச்சை எடுக்கிற நிலமை வந்துச்சுன்னா பொம்பளைங்கள்ட்ட வாங்கி பிச்சை காசு இது பண்ணணுன்னு ஏதாச்சும் இருக்குதா? அவன் எதுனால வேணாலும் எல்லாத்துக்கும் பண கஷ்டம் வர்றது தான். ஆனால் கிட்னி வித்தாச்சு அந்த பண கஷ்டத்தை பார்க்கணும். அதை விட்டுட்டு பொம்பளைங்கள்ட்ட வாங்கி தின்னுட்டு மான மரியாதைக்கு பயப்படாமல் இத்தனை சைபர் இருக்குது, போலீஸ் இருக்குது, எப்படினாலும் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா லேடிஸையும் ஃபோன் நம்பர் இருக்குது, முகரக்கட்டை இருக்குது ஐடியில். மீட் பண்ணவங்கள்ட்ட நான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பொறுக்கி நாய் மூஞ்சி அவனோட மூஞ்சி தான் போட்டிருக்கானா அப்படிங்கிறது தெரியாதுன்ட்டு போய் மீட் பண்ணவங்கள்ட்ட சென்னையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தான். அதனால் நான் விசாரித்து ஒரு சில அண்ணாலாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் விசாரித்து நான் என்ன விவரம்லாம் எல்லாம் கேட்டு வச்சுருக்கேன். இனி லைஃப்பில் வந்து ஃபேமிலி, வேலை, ஃபஸ்ட்டு வேலை, அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாதாரி நாயங்களை வந்து ஒரு வழி பண்ணணும். செத்தானா கூட வீர மரணமாக இருக்கணும்ல, ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல சொசைட்டிக்கு. சம்பாரிச்சோமா, தின்னமா, பேண்டமா, போய் சேர்ந்துட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், எவனாச்சும் மாட்டட்டும், ஒருத்தனையாச்சும் ரிமாண்ட் பண்ணாமல் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிடிவி நாயாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அவங்க அம்மாட்ட 10 நாளுக்கு ஒரு தடவை என்கிட்ட பேச வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவ்வளோ நல்லவன். அக்கா யார் அக்கா? மணி. சத்ராக் தினேஷ் தெரியலையே, மணி யாருன்னு தெரியலையே. மதி. கார்த்திகா சாம், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். அப்டேட்ஸ் பாருங்கள் வீடியோஸில் நாளையிலேருந்து. மர்சி என்ன ஆச்சுங்க? மர்சி ஜோசப் ஒன்றும் ஆகலை. உட்வர்ட்ஸ் கொடுங்க, குழந்த அழுகுது. இரவு வணக்கம். ஹாய் தம்பு, எப்படி இருக்கீங்க? யூ ஹேட் ராகி ஆடையா? ஓகே. கார்த்திகா தேவி அக்கா, ஹாய். வித்யாமா வாங்க. மர்சி ஜோசப், எஸ், இட்ஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் நேம், ஃபஸ்ட் ஆல்ஃபபெட், அண்ட் மை நேம்ஸ் ஃபஸ்ட் ஆல்ஃபபெட். நான் நல்லா இருக்கேன். ஆமாம், கிளம்பிட்டார் கார்த்திகாமா. இப்போந்தான் உங்கள் ஃபோர்ஹெட் போட்டா ஜூம் பண்ணால் என் மூஞ்சி 10 கிலோவில் தெரியும், பரவாயில்லையா? மை ஹஸ்பண்ட்ஸ் நேம் இஸ் ஆனந்த், மை நேம் இஸ் ஸ்ரீதேவி. ஸோ ஆனந்த் ஸ்ரீதேவி. அண்ட் ஐ லாஸ்ட் மை மாம் 6 years பேக். ஸோ அம்மா ஸ்ரீதேவி. ரிட்டனா 8 நாள்னு சொன்னார். அங்கே போயிட்டு டிக்கெட் போட்டதுக்கப்புறம் சொல்லுவார். வரட்டும். 1.5 வருஷம் இல்லை, அவங்க ஃபேமிலியை டிசம்பரில் பார்த்தாராச்சு. 8-7 மாதம் ஆச்சுல்ல ஃபேமிலியை பார்த்து. அப்புறம் அவங்க பாட்டி மேலே நல்ல பாசம் போல் இருக்குது. எந்த ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ண வேணான்ட்டு கொஞ்சம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், சரி நான் ஏதாச்சும் நினச்சிக்குவேன் அப்படின்னாரு. எனக்கே புரிஞ்சுக்கிச்சு. சரி, எந்த ஃபங்க்ஷனும் அடுத்த கோகுலாஷ்டமி அவங்க பாட்டியோட வருஷாந்திரம் முடிஞ்சிருச்சுன்னா தான் அடுத்த கோகுலாஷ்டமியே, இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். இந்த தடவை தீபாவளிக்கு எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலான்னு ப்ரோக்ராமு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாமா ஆண்டியா? மர்சி ஜோசப், எஸ் ஐ ஆம் ட்ரையிங். வெயிட் லாஸ் பண்ணணுங்கோ மருமகளே, பண்ணணுங்கோ. வாங்க ஒருவங்களே. நாளைக்கு சீக்ரெட் என்ன டிஷ்ஷுன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் போர் அடிச்சிடும். இல்லை ஹாப்பி ஹோம். உடம்பு ஓகே, வயசானாலே அப்புறம் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் ஆகிரும் தானே உடம்புக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து அப்படியே ஹெல்த்தியாகவே இருந்துகிட்ருக்க முடியாதுல்ல. என்ன நான் ஹெல்த் செக்கப் பண்ணேன், அதனால உள்ள என்ன தொந்தரவுன்னு கண்டுபிடிச்சேன். சரி உறவுகளே, மதியை காணோம். மதி கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல.
முதல்ல